Hi guys, welcome to Lakshita Design. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டியூப் பீட்ஸ் வச்சு ஒரு டிசைன் தான் பண்ண போறோம். சோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போன் நெக்ல வச்ச ப்лауஸ்ல எல்லாம் நீங்க நெக்குக்கு ஸ்லீவுக்குலாம் வர்க் பண்ணீங்க அப்படினா பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். ஓகேங்களா? நான் பார்த்தீங்கன்னா இப்ப கிளாத்ல இருந்து ஊசி குத்தி நூல் எடுத்துட்டேன். சோ எடுத்துட்டு ஒரு டியூப் பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் டியூப் பீட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 1/2 இன்ச் டியூப் பீட்ஸ் லோட் பண்ணிட்டு இது என்ன பண்றேன்னா சோ இந்த மாதிரி கிராஸா வச்சு ஸ்டிட்ச் பண்ணிக்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிராஸா வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா அந்த பீட்ஸ் எங்கேத்து முடியுதோ அந்த நேத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். அடுத்து இது பாத்தீங்க அப்படினா சோ அந்த பீட்ஸ்க்கு மேலே சைடு ஒரு பாயிண்ட் அளவுக்கு கீழ தள்ளி ஊசி மேல குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ எடுத்துட்டு மறுபடி இன்னொரு பீட் லோட் பண்ணிட்டு அகைன் மறுபடி அதே மாதிரி அது பக்கத்துல இருந்து ஸ்டிட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இது பாத்தீங்கன்னா நமக்கு கிராஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. ஓகேங்களா? சோ நான் இதோட டிராயிங் பாத்தீங்கன்னா பக்கத்துலயே நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க பென்சில்ல. சோ அந்த மாதிரி தான் இருக்கு நம்ம வர்க் பண்றது. ஓகேங்களா? இப்போ அடுத்த பீட் அதே மாதிரி தான். சோ செகண்ட் பீடுக்கு பக்கத்துல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளி கீழ ஊசி குத்தி இந்த மாதிரி நூல் எடுத்துட்டு பீட்ஸ் வந்து லோட் பண்ணி மறுபடியும் அதையும் ஸ்டிட்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி தான். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸா இருக்கும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து 2 டைம் வந்து நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கங்க. சோ நான் பண்றது பாருங்க இந்த மாதிரி ஊசியை வந்து எடுத்து இந்த மாதிரி கிளாத்ல ஊசி குத்தி எடுத்துக்கிறேன் மேலே எடுத்துட்டு அந்த பீட்ஸ் வழியா மறுபடியும் ஊசி விட்டு ரிட்டர்ன் வந்து த்ரெட் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி எடுத்துட்டு அகைன் மறுபடி அது எந்த நேரத்துக்கு முடியுதோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறோம். ஸோ இந்த மாதிரி 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன் சைடு ஃபுல்லாக வந்து ரைட் சைடாக இருக்க மாதிரிக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி டைப்பில் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான டிசைன் இது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மூணாவது நம்ம வந்து ஸ்டிச் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த டியூப் பீட்ஸ் பக்கத்தில் ஊசி குத்தி எடுத்துட்டு இன்னொரு டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸாக வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வர மாதிரி எனக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த சைடு வந்தால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சேம் இதே மெத்தட் தான். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு அந்த பீட்ஸுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் அளவு கேப் தள்ளி ஓகேங்களா ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு டியூப் பீட்ஸ் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ எதுக்கு எப்படின்னா நம்ம இன்னொரு பீடு அடுக்கடுக்க வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கீழே தள்ளி தள்ளி ஊசி குத்தி எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். ஓகேங்களா? சேம் அதே இடத்துல ஊசி குத்தி எடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அதை பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீட்ஸும் நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கீழே தள்ளி தள்ளி ஊசி குத்தி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிற மாதிரி கிராஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நார்மலாக ஒரு தையல் போட்டுட்டு எகைன் மாதிரி எந்த நேரத்துக்கு முடிச்சோமோ அந்த நேரத்துக்கு மாதிரி பக்கத்துலேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு பீட்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ லோட் பண்ணிவிட்டு அடுத்து அதே மாதிரி தான் வந்து கிராஸாக வச்சு ரைட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒரு பக்கம் ரைட் சைடு வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடும் இருக்குது. ஸோ அதனால் ரைட் சைடு வச்சு கிராஸாக வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். அகைன் பண்ணி அந்த ஃபஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண பீட்ஸுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டெப்பு கீழே தள்ளி ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ எடுத்துகிட்டு மறுபடி இன்னொரு டியூப் லோட் பண்ணிவிட்டு அகைன் அது அந்த மாதிரி தான் வச்சு கிராஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம ஸ்லீவ்லாம் நீங்கள் ஒரு நெக் லைன்ஸில் இந்த மாதிரி டிசைன் ஒர்க் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போன் நெக்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? நார்மல் நெக்லேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் ஸோ மெத்தட்ஸ் எல்லாமே ஒன்று தான். இந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நார்மலாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எகைன் மாதிரி எந்த நேரத்துக்கு முடிஞ்சோ அந்த நேரத்துக்கு வந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு டியூபி லோட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மாதிரி இப்போ கிராஸாக லெஃப்ட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து எங்கே மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படியே பென்சில் வந்து ட்ராயிங் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. நீங்கள் மட்டும் எடுத்து டக்கு டக்குன்னு வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிகினர்ஸருக்கு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துங்க. நம்ம எந்த டிசைன் போட்டாலும் அது எந்த நேரத்துக்கு வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது எந்த மாதிரி மெத்தட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ட்ராயிங் மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த மாடல்ஸ் அப்படியே வந்து ப்ளவுஸில் வந்து போட்டு பாருங்கள். அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த கரெக்டான ஃபினிஷிங் வந்து கொண்டு வர மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன ஐடியா பண்ணமோ அந்த டிசைன் வந்து நம்ம போட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த வி டைப்பில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா அதுக்கு சென்டரில் வந்து நம்ம ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பக்கம் நம்ம அந்த ஒரு சைடு பார்த்திங்கன்னா நான் இப்போ பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு. ஓகேங்களா? ஸோ இந்த வி டைப்பில் சென்டரில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு
ஒரு சீக்வன்ஸு அதன் மேலே வந்து பார்த்திங்கன்னா டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். லீஃப் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம், அடுத்து ரைட் சைடு அகைன் மாதிரி சென்டரில். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த லீஃப் பெட்டல்ஸ் மாதிரி கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா, எடுத்து சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அடுத்த மாதிரி அது பக்கத்துலேயே ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு ஃப்ளவர் சீக்வன்ஸு டியூப் பீட்ஸு லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டியூப் பீடுக்கு போல் சுகர் பீட்ஸு கட் பீடும் கூட லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ லோட் பண்ணிவிட்டு எகைன் பண்ணி அதை அடுத்த சைடு. ஓகேங்களா, ஸோ லெஃப்ட் சைடு ஒன்று வச்சோம்னா ரைட் சைடு அந்த மாதிரி தான். ஓகேங்களா, ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ண, இந்த 2 லீஃபுக்கு சென்டரில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு லீஃப் சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறோம். அதுக்கு மேலே டியூப் பீடு. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தான் நமக்கு அந்த லீஃப் மாதிரி வந்து டைப் கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ அந்த சென்டர் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் பார்த்தீங்கன்னா ஸோ 3mm பீடு கோல்டன் கலர் இருக்கும். ஸோ அந்த பீட்ஸை வந்து சென்டரில் கொடுத்து அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தது அதுக்கு மேலே. ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி சென்டரில் நமக்கு வி டைப்பில் வந்து கேப் இருக்குது பார்த்திங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடு. ஓகேங்களா, ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு வந்துச்சு அப்படின்னா ஒரு பக்கம் ரைட் சைடு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி அதுவும் அதே மாதிரி தான் சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஒரு லீஃப் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு அது மேலே டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, எகைன் மாதிரி அதே மாதிரி சென்டர்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஒரு லீஃப் சீக்வன்ஸு டியூப் பீடு லோட் பண்ணிவிட்டு அதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா, ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து ஒவ்வொன்றும் ஸ்டிச் பண்ணிவிட்டு எகைன் மாதிரி சென்டரில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான். நீங்கள் இது போல் ஒரு டேப்லெட் பீடு கொடுத்தீங்கனாலும் கொடுத்துக்கலாம், இல்லை கிளிப் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ டிஃப்ரெண்ட்டான இந்த மாதிரி மெட்டீரியல்ஸில் வச்சு எந்த மாதிரி டிசைன் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்மளாம் வந்து திங்க் பண்ணி டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டிசைன் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரிங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி சென்டரில் இந்த மாதிரி ஒரு 3mm பீடு கோல்டன் கலர் பீடு கொடுத்து அதை வந்து நான் லாக் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளாத்தில் ஊசி குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி அடுத்தது இன்னொரு டைப் வீவ் டைப்பில் இருக்க சென்டரில் ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி சென்டரில் ஊசி குத்தி எடுத்துகிட்டு இன்னொரு லீவ் சீக்வன்ஸு டியூப் பீட் லோட் பண்ணிவிட்டு சேம் அதுவும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்ன பண்ணி நம்ம ரைட் சைடு கிராஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். எகைன் மாதிரி சென்டரில் ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இன்னொரு லீவ் சீக்வன்ஸு எகைன் டியூப் பீடு லோட் பண்ணிவிட்டு ஸோ அது லெஃப்ட் சைடு வந்து கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான். இதை பண்ணிவிட்டு எகைன் என்ன பண்ணுறோன்னா அடுத்து சென்டரில். ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா தான் அந்த லீஃப் டைப் நமக்கு வந்து கண்டிப்பாக அழகாக கிடைக்கும். ஸோ நீங்களே இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளான டிசைன்ஸாக. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான். ஸோ சென்டரில் வந்து லாக் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது 2 தையல் போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அந்த லீஃப் கீழேலாம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 2 டைம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சென்டரில் இந்த மாதிரி நான் வந்து பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் எது வேணால் கொடுத்துக்க, அது உங்கள் இஷ்டம் தான். ஓகேங்களா, ஸோ இந்த டிசைன் பாருங்கள். இதை வந்து கடைசி ஃபைனல். ஓகேங்களா, இந்த மாதிரி சைட்லில் கூட நீங்கள் ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து நம்மளாம் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னென்னு நம்ம அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் நார்மல் தையல் போட்டுட்டு ஸோ இந்த சைடுங்கோ நீங்கள் வந்து இந்த மாதிரி டியூப் பீட்ஸ் வச்சுங்கோ லீஃப் டைப் மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரிங்கோ நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்களும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இல்லைன்னா இதே டிசைனுங்க கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இப்போ ஃபைனலாக என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நார்மலாக ஒரு தையல் போட்டுக்கிற கிளாத்தில் போட்டுட்டு எகைன் பண்ணி ஊசி குத்தி எடுத்துகிட்டு கீழே ஃப்ரேமுக்கு அடியில் வந்து நாட் போட்டுட்டு ஓகேங்களா 2-3 தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ கட் பண்ணி எடுத்து லைட்டாக ஃபேப்ரிக்கில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டு வந்து பிரிஞ்சு வராது. ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா.